ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது ஒரு கேரக்டர் ட்ரிவனான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான் இது. இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா சிட்னி லூமெட். நீங்கள் இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டார்க் டே ஆஃப்டர்நூன், சர்பிகோ, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து சூப்பரான படங்கள்லாம் அவர் கொடுத்துருக்கிறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷான் கானரியோட வந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படம் தான் வந்து தி அஃபென்ஸ். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா, ஜான்சன் அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு 3 குழந்தைகள் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க. இப்போ 4வதாக ஒரு குழந்தையும் வந்து காணாமல் போயிருச்சு. அவன் யார் அந்த இதெல்லாம் பண்ணுறா, யார் கடத்துறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது ஒருத்தன் கையில் மாட்டுறான். ஓகேவா? அவன் பேர் பாக்ஸ்டர். அவனை கையில் மாட்டின உடனேயே ஜான்சன் என்ன பண்ணிடுறாரு, யாருக்கும் தெரியாமல் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கிற பேரில் பண்ணி தெரியாதனமாக அடித்து கொண்டு போட்டுறாரு. இதனால அவருக்கு என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. சிட்னி லூமெட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் எப்படி பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு புக்கு வெளியிட்டவர். அந்த புக்கு நிறையா பேர் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இந்த புக்கை படிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்துட்டு ஆரம்பத்தில் ஓப்பனிங் சீன்லேயே கிளைமேக்ஸை காமிச்சிருவார். பார்த்துக்கோங்க இதுதான் கிளைமேக்ஸ்னு சொல்லி காமிச்சிட்டு தான் படத்தையே ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, 1.5 மணி நேரம், 1 hour 45 minutes நிறைய கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கும். படத்தில் வந்து ஆக்ஷன் இருக்காது, ஷூட்டிங் சீன்ஸ் இருக்காது. ஆனால் அந்த 1 மணி நேரம் 45 நிமிஷம் அந்த கான்வர்சேஷனில் நம்ம உட்கார வைக்கிறார் இல்லையா, அதுதான் அவருடைய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். சிட்னி லூமெட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 Angry Men படத்திலே வந்து ஒரு ஜூரி வந்து எப்படி உட்காந்து பேசுவாங்க, அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்டலாங்கிறது திரைக்கதையில் அவ்வளோ சூப்பராக காமிச்சவர். இந்த டைரக்ஷன் பண்ணணும், முதல் படம் பண்ணுறவங்க, ஒரு திரைக்கதை எப்படி எழுதணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த படம் வந்து ஒரு பைபிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் அண்டு டைரக்டர் தான் வந்து சிட்னி லூமெட். என்னை கேட்டால் இந்த படத்தில் வந்து ஷான் கானரி அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனில் தான் போகுது. அந்த கான்வர்சேஷனுமே வந்து அந்த ஏற்ற இறக்கம் எல்லாமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இப்போது ஒரு போலீஸ்காரன் 20 வருஷம் சர்வீஸில் இருந்திருக்கிறான். அவனுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான கேஸெல்லாம் அவன் மண்டையில் இருக்கும், அவன் என்ன மாதிரியான கொலைகள் அவன் பார்த்துருப்பான், எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவன் மண்டைக்குள்ள ஓடுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை அவ்வளோ அழகாக வந்து சிட்னி லூமெட் இதில் காமிச்சிருப்பாரு. அவன் ஏன் வந்து அவனை கொன்னான், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூமில் வச்சு எதுக்காக அவனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அது நியாயமாக படுதா நியாயமாக இல்லையாங்கிறதே வந்து நமக்கே ஒரு கடைசியில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நமக்கு வில்லனை பார்க்குறோம், ஹீரோவையும் பார்க்குறோம். ஒரு வேளை இந்த ட்ராமானால இவனும் இப்படி மாறிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த படத்தில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. சரி, நான் இந்த படத்தை பற்றி நான் ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு பயங்கர ஆக்ஷனு, பயங்கர அந்த த்ரில்லர், அப்படியே அந்த மிஸ்ட்ரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை தவிர்த்துருங்க. ஓகேவா? இந்த படம் என்ன மாதிரி படம் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிக்கல் கேரக்டர் ட்ரிவன் மூவி தான். இப்போது டாக்ஸி டிரைவர்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் டினிரோ வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படமே நகரும். அவன் என்ன திங்க் பண்ணுறான், அவன் எப்படி பார்க்குறான், அவன் இந்த சொசைட்டி எப்படி அணுகிறான், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படமும். அண்ட் இன்னொரு படம் எடுத்துக்கணும் அப்படின்னா த மெஷினிஸ்ட் எடுத்துக்கலாம். கிறிஸ்டியன் பேல் நடித்த மெஷினிஸ்ட். அந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை போகும் இல்லையா, எல்லாமே அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் என்னென்ன பார்த்தான், அவன் எதனால் அவன் அப்படி அஃபெக்ட் ஆனான்னு, அந்த மாதிரி தான் இந்த படமும். உங்களுக்கு அந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் கேரக்டர் ட்ரிவன் படம் பிடிக்கும்னா இந்த படம் பாருங்கள், கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஆனால் டெஃபினட்டாக என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், இந்த படத்துடைய ஆரம்பத்தில் நீங்கள் உட்கார வச்ச ஒரு படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் எங்கேயுமே போர் அடிக்காது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், 12 Angry Men மாதிரி ஒரு படம் எடுத்தவர் அப்படி தான், அந்த மாதிரி தான் இது அணுகியிருக்கிறாரு. நீங்கள் இந்த படம் பாருங்கள், ஒரு இடையில வந்து ஒரு இன்ட்ரகேஷன் சீன் வரும். ஹீரோ வில்லனை கிடையாது, ஹீரோவே இன்ட்ரகேஷன் பண்ணுற ஒரு சீன் வரும். அந்த சீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சீனில் தான் உங்களுக்கு அந்த ஜான்சன்கிற போலீஸ்காரனோட மைண்டுக்குள்ளார என்ன இருக்குது, அவன் ஏன் அதுக்கு தூண்டப்பட்டான் அப்படிங்கிறதுக்கான விஷயம் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நீங்கள் மறக்காமல் போய் இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சஜஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.